ஒரு பொய் வழக்கு எந்த முகாந்திரம் இல்லாம அந்த சரத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, அந்த செக்ஷனுக்கு எங்களுக்கு எந்தவித சம்பந்தம் இல்லாத ஒரு செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. எங்களுடைய மக்கள் நிறுவனமான இருந்தால் என்ன இப்போ நம்ம ஷூட்டிங் எடுக்கிறோம். உங்க வழக்கில் வந்து எந்த விதமான பாதிப்பட்டவங்க யாரும் எங்களுக்கு வந்து புகார் கொடுக்கல, அதுக்கான எந்த முகாந்திரம் இல்லை. ஸோ அந்த எஃப்ஐஆர் எந்த விதத்தையும் பெருசாக பாதிக்கப்படாது. நாங்கள் என்னன்னு கேட்டு கலெக்டர் கொண்டு முறையிட்டு சரிவித்தான் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய மக்கள் நிறுவனமான மைவித்தியாஸ் நிறுவனத்தின் மேல அவசர கதியில ஒரு அரசியல் ஒரு லோக்கல் இருக்கிற மாவட்ட பிரதிநிதி கொடுத்த ஒரு அவசர பொய் வழக்கில், உள்நோக்கல் கொடுத்த பொய் வழக்கில், தொடர்ந்து 9 மாதம் தொடர்ந்து பிரசவ கொடுத்த பொய் வழக்கில் ஒரு அதிகாரி இப்போ ரீசெண்டாக என் கம்பெனி மேலே ஒரு பொய் வழக்கு எந்த முகாந்திரம் இல்லாமல் அந்த சரத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, அந்த செக்ஷனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க. 7 மணிக்கு யூடியூப்பில் பார்த்து 8 மணிக்கு போட சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே அதிகாரியை 3 மாதத்துக்கு முன்னாலே நான் பார்த்து என் கம்பெனி சார்ந்த எல்லா விளக்கத்தை கொடுத்து எல்லா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த அதிகாரி திடீர்னு இன்றைக்கி பார்த்தேன் அடுத்து 1 மாதம் கேஸ் போட்டேன்னு சொல்கிறத எந்த விதத்தையும் ஏற்றுக்க முடியாது. இதை பார்த்த மக்கள், இதை கேட்ட மக்கள் இன்னைக்கு கொந்தளிச்சு வந்திருக்காங்க. 9 மாசமா வந்து அத்தனை விசாரணைக்கும் நான் தனியாக தான் போனேன், அனைத்து டாக்குமெண்ட் கொடுத்து வந்திருக்கேன். ஏன்னா எங்களுக்கு மடியில் கடம் இல்லை, வழியில் பயம் இல்லை, அதனால் தைரியமாக போனேன், எல்லா விளக்கம் கொடுத்தேன். அன்னைக்கு எந்த மக்களுக்கும் சொல்லவும் இல்லை, யாரையும் கூப்பிடவும் இல்லை. இன்னைக்கு என் கம்பெனியில் 50 லட்சத்துக்கு மேலே மக்கள் இருக்கிறாங்க. அன்னைக்கு நான் ஒரு ஆள் கிடையாது, 30 லட்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு யாருமே நான் கூப்பிடல, இப்பவும் நான் யாரையுமே கூப்பிடல. கண்ணளிச்ச மக்கள் கிளம்பி வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நீ கலெக்டர் ஆஃபீஸ் போகிறத திட்டமிட்டாங்க. அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் போயிருந்தா, இந்த படை போயிருந்தா கலெக்டர் ஆஃபீஸ் என்ன ஆயிருக்கும் அதை யோசிச்சு தான் அங்கே போகாதீங்க வேடான்னு சொல்லி போட்டு நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமிஷன் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கூட்டம் வருது எங்கே போய் அவங்களுக்கு கேட்டேன். ஹாஃப் டே வெயிட் பண்ணேன், எந்த பதிலும் அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா நான் போலீஸ் சொல்லி போட்டு தான் இன்றைக்கி மக்களுக்கு கூடியிருக்காங்க. அதுவும் பொதுமக்கள் இடைஞ்சல் இல்லாமல் ஓரமாக கூடியிருக்காங்க. இங்கே வந்தவங்க இது உள்ளூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திராவிலேருந்து, தெலுங்கானாலேருந்து, இன்றைக்கி வந்து கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து, இன்னும் பல இடங்கள் வந்திருக்காங்க. அவ்வளோ தூரம் மக்கள் நிறுவனமாக, மக்கள் நம்பிக்கைப்பட்ட நிறுவனமாக நம்ம செயல்பட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு தமிழ் ஆரம்பித்த ஒரு தமிழ் நிறுவனத்துக்கு தெலுங்கானாலேருந்து தெலுங்கு தெரிஞ்ச மக்கள் வந்திருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ உண்மையாக இருந்தால் மக்கள் வந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு நட்பதிப்போட மக்களுக்கு சாதனை நடந்துகிட்டு இருக்கோம், இன்னும் தொடர்ந்து நடப்போம். இன்றைக்கி கம்பெனியில் 26,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கோயம்புத்தூர் மட்டும் பெரிய ஹப் இருக்குது, 85 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம், 700 ஸ்டோருக்கு மேலே இருக்குது. இது இல்லாமல் வருகின்ற 5ஆம் தேதிக்குள்ளே இன்னும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்னும் 8 இடங்களில் ஹப்பு வருது. இன்னும் எங்களுக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட 5 ஆஃபீஸ் இருக்குது, அது இல்லாமல் இன்னும் 20 ஆஃபீஸ் வரப்போகுது. இப்படி பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது எங்களோட வளர்ச்சி பொறுக்காமல் காழ்ப்புணர்ச்சியில் கொடுத்த வழக்கு எதிராக சில மக்கள் திரண்டுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்திருக்கேன் நியாயம் கேட்கறதுக்காக. இந்த எங்களோட வழக்கு சம்பந்தமான அந்த பொய் வழக்கு சம்பந்தமான புகாரை அதிகாரிகள் வாங்கி கொடுத்துருக்கோம், அவங்க வாங்கியிருக்காங்க. அது என்னவோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில் கலைஞ்சு சொல்கிறோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.